கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய சமூகத்துக்கு நிறைய அழைத்து வந்திருக்கிறார். கற்றுக்கொள்ளும்படியாக வந்துதான் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அது දවසේ මානසික ආත්මයන් මානස ඉගෙන ගන්නවා පිණිස මානසික අභිමුඛයට අපි ඉගෙන තිබෙනවා. මානසික ආත්මයන් මානස අපි උගන්වනවා. සෙක් ஜெபம் பண்ணுவோம். சர்வவல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான சாயந்தர பொழுதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்துதான் நம்முடைய பிள்ளைகளுக்காய் சோதனை ஆண்டவரே வேதத்தை கற்று தேர்ச்சி அடைந்து எங்கள் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் மற்றவர்களுக்கு முன்பதாகவும் அதை அபியாசப்படுத்தி எல்லாவற்றிலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தருவீராக. பலவீனத்தின் மத்தியிலும் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறதான பிள்ளைகளுக்காய் சோதனை ஒவ்வொருவரும் தேவன சுகத்தை பலத்தையும் ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளை கொடுத்து நடத்தும். தேவ கிருபை ஆளுகை செய்ய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே. கடந்த 7 வாரங்களில் 7 விதமான தலைப்புகளிலே அல்லது 7 விதமான காரியங்களை நாங்கள் ஊழியத்தின் අඩිපඩේලේ நாங்கள் கற்றுக்கொண்டோம். පෞගිය සති 7ක් තිස්සේ උන්වහන්සේගේ සේවය කරන්න කොහොමද, සේවයේ තියෙනා වූ දේවල් අපි ඉගෙන ගත්තා. අද දවසේ ඒ අනුව උන්වහන්සේගේ සුදාත්මයන් වහන්සේගේ දීමනාවන් ගැන අපි ඕසේ අද දවසේ බලන්න යනවා. இதனாலே கர்த்தருடைய ஆவியானவருடைய வரங்களை குறித்து, பரிசுத்த ஆவியின் வரங்களை குறித்து நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாளிலே நாங்கள் வாசிக்கலாம். முதலாவதாக ரோமருக்கு எழுதினதான நிருபம், ரோமர் 12வது அதிகாரம் 6 தொடங்கி 8வது வசனம் வரை. ரோமர் 12:6 සිට 8 දක්වා අපි කියමු. ரோமர் 12:6 தொடங்கி 8. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுக்குள்ளாக உள்ளபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தையுடையவன் விசுவாச பிரமாணத்தை கேட்டதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் கருத்திருக்க கடவன். பயின்று கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடைய செய்ய கடவன். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், எல்லாருக்கும் ஒரே விதமான ஊழியம் அல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. හැමෝටම එක වගේම සේවාවක් නෙවෙයි. එක එක විදියේ සේවාවන් උන්වහන්සේ බෙදලා දීලා තියෙනවා. ඒ ගැන තමයි මේ පද 6 7 8 පද 3ම සඳහන් කරන්නේ. அதே போல நாங்கள் வாசிப்போமானால் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 12 நாங்கள் 11 වෙනකන් කියනවා. நாங்கள் 7லிருந்து 11 வரையிலும் நாங்கள் வாசிப்போமானால் அதிலே இன்னும் சில காரியங்களை குறித்து நம்மளே பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 12 நாங்கள் 11 වෙනකන්, 1 கொரிந்தியர் 12 7 தொடங்கி 11 வரையிலும். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. මේ ස්ථානයේ අපි බලනකොට එක එක්කෙනාට විවිධාකාර දීමනාවන් උන්වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ දීලා තියෙනවා කියලා අපිට බලන්න පුළුවන්. இதற்கு நாங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆவியின் வரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறதை நாங்கள் எதிர்பார்க்க முடியும் இல்லையா? ஒரு வசனத்தை மாத்திரம் நாங்கள் வாசிக்கலாம். 7வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 12:7. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. இது முதலாவதாக நாங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவியின் அனுக்கிரகம் 1 கொரிந்தியர் 12 1 கொரிந்தியர் 12 7வது அதிகாரத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆவியினுடைய அனுக்கிரகம் யாருக்கு கொடுக்கப்படுகிறதா? நம்முடைய பிரயோஜனத்துக்காக முதலாவது கொடுக்கப்படுகிறது. முதலாவது அவரவர்களுடைய பிரயோஜனத்துக்காக තම තමන්ගේ ප්‍රයෝජනය සඳහා තමයි ප්‍රථමයෙන් උන්වහන්සේ
උන්වහන්සේගේ දීමනාවන් දීලා තියෙන්නේ. ඊළඟට තමයි අනිත් අය වෙනුවෙන් ඒක අපි පාවිච්චි කරන්න පුළුවන් වෙන්නේ. இல்லையா? அதே வசனத்தை வாசிக்க கொடுக்கப்படுகிறது. சாரி, ஆமா, 1 கொரிந்தியர் 12:7. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். இப்போ பாருங்க, விசுவாசம் கூட ஆவியினாலே தான் நமக்கு கொடுக்கப்படுகிறதே இல்லையா, நம்மிடத்திலிருந்து உண்டானது கிடையாது. අදහිල්ල වුණත් ආත්මයන් වහන්සේ විසින් තමයි අපිට දීලා තිබෙන්නේ. අපේ පුළුවන්කාරකමකින් නැත්නම් හැකියාවකින් ලැබිච්ච දෙයක් නෙමෙයි අදහිල්ල වුණා. எனவே எல்லாம் ஊழியத்திற்கு தேவையான வரங்கள், கிருபைகள், என்னது இதில் சொல்லப்படுகிறது போல கொடுக்கப்படுகிறதான எல்லா விதமான கிருபைகளும் தேவனிடத்திலிருந்து நமக்கு உண்டாயிருக்கிறது. அதே இதில் நாங்கள் 12வது அதிகாரத்தின் 28 துணை 30 வரை நாங்கள் வாசிப்போமானால் இன்னும் சிலவற்றை நாங்கள் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 12:28-30 வரை. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? எல்லோரும் போதகர்களா? எல்லோரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களுடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியங்கள் என்ன? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்கள், ஒவ்வொரு விதமான அழைப்புகள், ஒவ்வொரு விதமான அபிஷேகங்கள் கொடுக்கப்படுகிறது. எல்லாருக்கும் ஒன்று போல கொடுக்கப்படவில்லை என்பதை நாங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். හැමෝටම එක වගේම දීමනාවක් නෙමෙයි. එක එක්කෙනාට තම තමාගේ කැඳවීම අනුව උන්වහන්සේ දීමනාවන් දීලා තියෙනවා. හැමෝම පේතෘවරුනුත් නෙමෙයි, හැමෝම මොකද්ද අනාගත වතුරුත් නෙමෙයි, හැමෝටම පාලකවරුනුත් නෙමෙයි, හැමෝටම අනිත් මොකද්ද අනිත් දීමනාවලුත් නැහැ. එක එක්කෙනාට එක එක දීමනාවල් දීලා තියෙනවා. ඒ දීමනාව අනුව අපි අපේ சேவாවන් කරන්න උන්වහන්සේ අපේ කඳවලා තියෙනවා. ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பின் பெயரிலும், ஒவ்வொருக்கு கொடுக்கப்பட்டதான அபிஷேகத்தின் பெயரிலும், ஒவ்வொருக்கு கொடுக்கப்பட்டதான வரங்களின் அடிப்படையாய் வைத்தும் நாங்கள் ஊழியங்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ ஏற்கனவே நாங்கள் வாசித்தது போல பகிர்ந்து கொடுக்கிறவர்கள் அவங்க பார்த்து கொடுக்கணும். ஞானவரத்தினால் போதிக்கிறவர்கள் ஞானவரத்தினாலே போதிக்கணும். அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அதை பேசணும். அதை வியாக்கியானம் பண்ணுகிறவர்களும் அதில் இருக்க வேண்டும். வியாக்கியானம் பண்ணாத பட்சத்திலே அந்நிய பாஷை பேசக்கூடாது என்று சொல்லியும் வேதத்தில் இன்னொரு இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் උන්වහන්සේගේ සභාවේ අපි සේවය කරනකොට උන්වහන්සේගේ දීමනාව අනුව අපි සේවය කරන්න ඕන. ඒ කියන්නේ අනිත් අයට බෙදලා දෙනකොට, ඒ කියන්නේ කෑම බෙදන්න වෙන්න පුළුවන්, බඩු පාඩ බෙදන්න පුළුවන්. ඒ දීමනාව ලැබෙච්ච අය ඒක කරන්න ඕන. හැමෝටම ඒක කරන්න බෑ. ඒ වගේම අන්‍ය භාෂාව කතා කරන උනත් ඇරේ තව එක්කෙනෙක් ඒක අන්‍ය භාෂාව පරිවර්තනය කරන කෙනෙක් හිටියොත් තමයි අන්‍ය භාෂාව දිගටම කතා කරගෙන යන්න පුළුවන් වෙන්නේ. ඒව නැත්නම් ඒකත් අපි සීමා කරන්න ඕන. ඒ කියවනම් අනිත් අයට ඒක තේරෙන්නේ නැහැ, අනිත් අයට ඒක වීලුවක් වෙනවා. ඒ හින්දා පරිස්සම් වෙන්න ඕනේ කියලා තවත් පොතක උන්වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ අපිට ලියලා තිබෙනවා. எனவே பரிசுத்த ஆவியாகிய தேவன் இது எல்லாவற்றையும் நமக்கு நேர்த்தியாய் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். வாசிங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 2:4. எபிரேயு 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான வணக்க செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவதாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இந்த வசனம் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? தேர்னாதே அதே எபிரேயர் 2:4 மறுபடியும் வாசிங்க.
அடையாளங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் අත්පුදங்களினால் ආස්කම් பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் උන්වහන්සේගේ බලවත් ක්‍රියා தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் උන්වහන්සේගේ ආත්මයන් වහන්සේගේ කැමැත්ත ආකාරයට හැමෝටම මොනවද කළා තියෙන්නේ උන්වහන්සේ මොනවද කළා තියෙන්නේ வரங்கள் என்ன செஞ்சிருக்காரு என்ன செஞ்சிருக்காரு ஆவியானவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறது. அதான் எல்லாத்துக்கும் ஒரு ஆளுக்கு இது எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்காம ஆண்டுடைய ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார், எல்லா வரங்களையும் எல்லாருக்கும் அவர்களுடைய ரட்சிப்புக்கு தக்கதாக, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தக்கதாக, அவருடைய விசுவாசங்களுக்கு ஏற்றதாக ஆண்டவர் அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். උන්වහන්සේ එක එක්කෙනාගේ ඒ දීමනාවන් උන්වහන්සේ බෙදලා දීලා තියෙනවා. හැමෝටම එක දෙයක් කරන්න නෙමෙයි. අර ඩ්‍රිල් එක කරනවා වගේ ඔක්කොම අත උස්සන්න ගියොම අත උස්සනවා, පල්ලෙට දාන්න ගියොම පල්ලෙට දානවා, කකුල පළල් කරනවා, ඒ වගේ නෙමෙයි. இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆண்டவர் ஆவியானவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? උන්වහන්සේ අපිට ගැලවීමත් සමග තමයි උන්වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ අපි දීලා තියෙන්නේ. கர்த்தர் நம்மை ரட்சித்து நம்முடைய ரட்சிப்போடு கூட சேர்த்து இந்த வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானா இவ்வளோ வரங்களை பெற்ற நாங்கள் நமக்கு கொடுத்ததான் இந்த ரட்சிப்பை குறித்து நாங்கள் கவலையீனமாக இருப்போமானால் එයන් අපිට දුන්නා වූ උන්වහන්සේගේ මහත්තු ගැලවීම ගැන අපි මොකද්ද කියලා දෙන්න සිංහලයේ පොඩ්ඩක් කියන්නකෝ. අන්තිම කොටස විතරක්. පෙබ්‍රුවරි 2:4. ස්වකීය කැමැත්ත ලෙස උදාහරණ වහන්සේගේ දීමනාවලින්ද ඊට සාක්ෂි වූසේ. නෑ උඩින් නම් කියනවා. දෙවියන් වහන්සේ ලකුණු වලින්ද අනේකාකාර ආශ්චර්ය වලින්ද ස්වකීය කැමැත්ත ලෙස උදාහරණ වහන්සේගේ දීමනාවලින්ද ඊට සාක්ෂි වූසේ. නේද? ඒ කියන්නේ ඊළඟ පදේ පොඩ්ඩක් කියන්න. අපිසාද අපි යම් ලෝකයක් ගැන කතා කරමුද පැමිණෙන්න තිබෙන ඒ ලෝකය උන්වහන්සේ යටත් කළේ දේවදූතයන්ට නොවේය. නෑ. මේ திராவிட பாஷாவின் තියෙනද ඒ කියලා කියන්න නෑ. ඒ කියන්නේ இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாங்கள் கவலையற்றிருப்போமானால் ඒ කියන්නේ මේ වගේ උන්වහන්සේගේ අර ගැලවීම ගැන අපි ඒ ගැලවීම සුළු කොට සලකනවා නම් අපි කොහොමද උන්වහන්සේගේ දඬුවම් වල තුන්වෙනි එකේ තියෙන්නේ. ඔව් ඒ කියන්නේ පළමුවෙන් ස්වාමීන් වහන්සේ කර්ණකොටගෙන කියන ලද්දා වූ ඇසුවන් විසින් අපට ස්ථිර කර දුන්නා වූ මෙපමණ මහත් ගැලවීම අපි නොසලකා සිටියොත් කොහොම ගැලවෙමුද? උන්වහන්සේගේ මොන ගැලවීමක්ද? ස්ථිර කරලා දුන්නා. මොන ගැලවීමද? මෙපමණ මහත් ගැලවීම. ඒකයි. මෙපමණ மகத் ගැලවීම. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. இதை குறித்து நாங்கள் என்ன வருவோமா? கவலையற்றிருப்போமானா. සිංහලෙන් මොනවද කියන්නේ? නොසලකා සිටියෝ. இல்லையா? අපි දඬුවම් වලට අපිට බේරෙන්න බෑ. நமக்கு நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி நாங்கள் தப்பித்துக் கொள்வது? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் கொடுத்த வரங்களை தன்னுடைய சுய பிரயோஜனத்துக்காக அல்லது தன்னுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக அல்லது அது வீணாய் பிரயோகப்படுத்துகிற நிமித்தமாய் இந்த ரட்சிப்பை குறித்து நாங்கள் ஒரு நாள் கர்த்தருக்கு நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். අපි උන්වහන්සේ දුන්නා වූ දීමනාවන් එහෙම නැත්නම් දුන්නා වූ මේ අනෙකුත් දේවල් කරන්න පුළුවන් හැකියාවන් අපි උන්වහන්සේගේ නාමයෙන් නෙමෙයි අපේ මහිමයට පාවිච්චි කරනවා නම් ඒ උන්වහන්සේ දුන්නා වූ ගැලවීම ගැන උන්වහන්සේට අපි ගණන් දී යුතුමයි. ඒ නිසා අපිට දුන්නා වූ මේ දීමනාවන් එහෙම නැත්නම් උන්වහන්සේ දුන්නා වූ මේ අනෙකී ආශිර්වාදවන් අපි பரிசமம் பலாகணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை வரங்களை ஆசீர்வாதங்களை நாங்கள் கருத்தாய் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஊழியத்தில். எபேசியர் 4வது அதிகாரம்
11 தொடங்கி 13 வரையிலும் வாசிப்போமானால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இபேசி ஹதரே இக்குலாஹிnan 13 වෙනකන් අපි කියවලා බලමු. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர்களாகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தியை அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்க தரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காட்டினாலே அலைகளைப் போல அடிப்பட்ட அலைகளுமாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றையும் நாம் வளர்கிறோமாய் இருக்கும்படியாக அப்படி செய்கிறார். எபேசியர் 4:11-13 வரை. இது என்ன இருக்கு, என்ன சொல்லுது ஆண்டவர், என்ன சொல்றாரு இதுல? புரிஞ்சுதா உங்களுக்கு? மானச முகத்துக்கு என்ன மேசானே புரிஞ்சுதா? மறுபடியும் மாமசம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் ප්‍රථමයෙන් උන්වහන්සේගේ පුත්‍රයා වන යේසුස් වහන්සේගේ குமாரனை பற்றும் එයා ගැන දැන්ම උන්වහන්සේ කවුද? උන්වහන්සේගේ ක්‍රියාවන් මොකද? උන්වහන්සේ මොකටද මේ පොළොවට ආවේ? උන්වහන්සේ නැවත එන්න යන්නේ මොකද කියන හැම දෙයක්ම උන්වහන්සේ ගැන සම්පූර්ණ දැනුමක් අපිට තියෙන්න ඕන. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு தெளிவான அறிவு, தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்க வேண்டும். விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி දැන්මෙන්ද අදහිල්ලෙන්ද අපි ඔක්කොම එකඟ වෙන්න ඕන. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவு උන්වහන්සේගේ පරිපූර්ණ මොකද්ද? වලර්ති උසම මාත ප්‍රමාණයට අපි සියලු දෙනාම ඒ ස්ථානයට පැමිණෙන්න ඕන. හැමදාම කිරිබිබී ඉන්න බෑ. හැමදාම මේ මොකද්ද කැඳ බිබී ඉන්න බෑ. උන්වහන්සේගේ වචනේ කියන ආකාරයට අපි මස් කන්න පුළුවන් ඒ ස්ථානයට, ඒ කියන්නේ දැඩි මහත් වෙලා කුරුෂයන් හැටියට අපි වර්ධනය වෙන්න ඕන. எதனாலும் நாங்கள் பால் குடிச்சிட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறதுக்காக நாங்கள் சபையில் சேரவில்லை. மாறாக பூரண புருஷர்களாகி இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஸ்தானத்தில், அதாவது குமாரனுடைய சாயல், குமாரனுடைய அவர் யார் என்பதான அந்த அறிவை நாங்கள் பெற்றவர்களாக, நாங்கள் மச்சம் சாப்பிடுகிற அளவுக்கு, மாம்சம் சாப்பிடுகிற அளவுக்கு நாங்கள் தேறினவர்களாய் முதிர்ந்தவர்களாய் வர வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். උන්වහන්සේ මේ පස්සාකාර සේවාවන් උන්වහන්සේ ඇති කරලා තියෙන්නේ, அல்லது இந்த 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் ஏற்படுத்தினது எதற்கென்று சொன்னால் சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக. සභාව පූර්ණත්වයට එන්න ඕන, වර්ධනය වෙන්න ඕන කියලා තමයි උන්වහන්සේ මේ පස්සාකාර සේවය පටන් අරගෙන තියෙන්නේ. ඒ හින්දා තමයි උන්වහන්සේ මේ සේවාවන් උන්වහන්සේ මේ සභාවේ ඇති කරේ. නමුත් අද දවසේ බලද්දී මේ සභාවේ වර්ධනයට නෙමෙයි, සභාවේ උන්වහන්සේගේ උස්මාත්තට නෙමෙයි, මේ වෙනත් පැත්තකට දැන් සභාවන් යන එක අපිට දකින්නට පුළුවන්. இதனாலே நாங்கள் கர்த்தருடைய வளர்ச்சிக்கு ஏற்ற விதமாக அல்ல, சபையின் பக்தி விருத்திக்காக அல்ல, தங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காகவும் அல்லது இந்த பெயர் பண்ணதான இந்த ஊழியங்கள் வேறு விதமாய் பயன்படுத்தப்படுகிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சபையின் பக்தி விருத்திக்காக தான் இந்த வரங்கள் அல்லது இந்த ஊழியங்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். தெளிவா இருக்குதா உங்களுக்கு? இந்த நாள்ல ஜூம்ல ஜோம் பண்றாங்க, ஸ்கிரீன்ல பல தேசங்கள்ல இருக்கிற ஜனங்களை கூட்டிட்டு வந்துட்டு இலங்கை தேசத்திலிருந்து தீர்க்க தரிசனம் சொல்றது, இலங்கை தேசத்திலிருந்து சுகமாகிறது,
இல்லையா? இல்லது கனடால இருந்து ஒரு ஊழியக்காரன் இலங்கை தேசத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் அதில் நினைச்சிட்டு அதில் ஜோம் பண்ணி இங்கே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஊழியங்களை கர்த்தர் எங்க ஏற்படுத்தினார், எதற்கு ஏற்படுத்தினார், யாருக்காக ஏற்படுத்தினார் என்று சொன்னா, இங்க இருந்துட்டு இன்னொரு இடத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கும்படியா அல்ல, சபையிலே கர்த்தருடைய அந்த பிரமாணத்திற்கு சபை வளர வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு சபையில் இருக்க விசுவாசிகள் வளர்ந்துருக்கிறாங்களா? அந்த விசுவாசிகள் நாங்கள் வளர்க்கிறோமா? இன்னைக்கு நாங்கள் ஏன் பைபிள் ஸ்டடி செய்யறோம்? எதுக்காக பண்ணி? வேத அறிவு நமக்கு வர வேண்டும். இயேசு கிறிஸ்து எதற்காய் சபை ஏற்படுத்தினார், கர்த்தர் எதற்காய் என்னை ரட்சித்தார், ஏன் நான் சபையில சேர்க்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய சபையின் மட்டிலே என்னுடைய பொறுப்புகள் என்ன, என்னுடைய வேலை என்ன, நான் அழைப்பு என்ன என்பதை நாங்கள் தெரிந்து செயல்படும்படியாய் தான் இந்த ஊழியத்தை குறித்து, விசேஷம் இந்த பைபிள் ஸ்டடி ஊழியத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் இல்லையா? අපි සභාවේ අපගේ පංගු අපේ කොටස මොකන්ද? උන්වහන්සේයි මාව උන්වහන්සේගේ ගැලවීමට ඇතුළත් කරගත්තේ. ඇයි උන්වහන්සේ මේ පස්සාකාර සේවාවන් උන්වහන්සේ සභාවේ ඇති කරේ? මේ සභාව කියන්නේ මොකද්ද? උන්වහන්සේ මගෙන් බලාපොරොත්තු වෙන්න දේ මොකද්ද? ආත්මයන් වහන්සේ ඇයිද මේ දීමනාවල් අපිට දීලා තියෙන හැම දෙයක්ම අපි ඉගෙන ගන්නේ මොකද? සභාවට තමයි උන්වහන්සේ මේ පස්සාකාර සේවය දීලා දෙන්නේ. මේ නම් යාඥා කරන එක වරද්දක් නෙමෙයි. අනිත් අයව සුව කරන එක වරද්දක් නෙමෙයි. නමුත් ඒ දේශයේ සභාවක් තියෙද්දි ඇයි මම මේ ඉඳන් ඒ දේශයේ ඉන්න අයට යාඥා කරන්නේ? ஒவ்வொரு தேசங்களிலும் சபைகள் இருக்கும் பொழுது, விசுவாச மக்கள் சபைகளில் இருக்கும் பொழுது, நான் ஏன் இன்னொரு சபைக்கு இங்கிருந்து ஜெபம் பண்ணணும்? அந்த சபையில போறவங்களுக்கு நான் இங்க இருந்து ஏன் அவங்களுக்கு ஜெபம் பண்ணி சுகம் கொடுக்கணும்? சொல்லுங்க. இங்க இருந்து ஊழியக்காரன் சொல்லுவாங்க, கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோ, கொஞ்சம் உப்பு எடுத்துக்கோ, கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோ, நான் ஜெபம் பண்றேன். அங்க உள்ள ஊழியக்காரனுக்கு செய்ய முடியாது. எல்லாருக்கும் ஆவியானவர் எல்லாருக்கும் வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ආත්මයන් වහන්සේ හැම එක්කිනාටම දීවනාවන් බෙදලා දීලා තියෙනවා. ඒ හින්දා අපි මේ ඉඳන් ඒ තවත් රටක ඉන්න කෙනෙකුට එහෙම නැත්නම් තවත් කොනක ඉන්න කෙනෙකුට කියලා වතුර ටිකක් අරගන්න, තෙල් ටිකක් අරගන්න, ලුණු ටිකක් අරගන්න කියලා යාඥා කරන්න අවශ්‍යතාවයක් නැහැ. අපේ ලංකාවේ නැත්නම් අපේ දේශයේම නැත්නම් ඒ ගොල්ලන් යන සභාවේ ඒ දේවල් කරන්න පුළුවන් අය ඉන්නවා. ඒගොල්ලන්ව අපි මොකද්ද කරන්න ඕන? අඳුනා ගන්න ඕන. කාටද උන්වහන්සේ මොන දීමනාවද දීලා තියෙන්නේ කියලා අපි අඳුනා ගන්න ඕනේ. ඒ අඳුනාගෙන ඒගොල්ලන්ට මේ සේවය දුන්නොත් උන්වහන්සේ ඒගොල්ලන්ව පාවිච්චි කරයි. சபாவை வர்தனை வேணுமே. அப்ப நம்முடைய சபையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்னென்ன வரங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் இனம் கண்டு அந்தந்த ஊழியங்களுக்கு அந்தந்த வரங்களை கொடுத்தவர்களை நாங்கள் அந்தந்த ஊழியத்துக்கு நாங்கள் நியமிக்கும் பொழுது அவர்கள் அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது அவர்களும் வளருவார்கள், சபையும் வளரும். புரியுதா? அதனால தான் ஆண்டவர் சபையிலே வரங்களை கொடுத்திருக்கிறார், சபையிலே உள்ளவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் சபையிலே இருக்கிற இந்த வரங்களை பெற்ற எல்லாரும் சபையோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். සභාවන් එකතු වෙලායි මේ සේවාවන් කරන්න ඕන. මට මේ සුභාරංචි දීමනාවකයේ තියෙන සුභාරංචි සේවයේ තියෙනවා කියලා අපි වීදියක් ගන්න යන්න බෑ. සභාවේ ඉඳලායි අපි වීදියට යන්න ඕන. வீதியே உன்வான்சிக்கு சுபாரஞ்சி කියලා ඒ ජනතාව சபாவட்டாய் ගේන්න ඕන. சபையில இருந்து நான் சுவிசேஷ ஊழியத்திற்காக நாங்கள் தெருவுக்கு போகணும். தெருவில் இருக்கிறவர்களை சபைக்கு கொண்டு வரணும். இங்க இருந்து நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போய் சுவிசேஷ ஊழியம் செய்யணும்னு சொல்லுவோமே, இல்லைன்னா நாங்கள் வார மாசத்துல பூண்டே போகிறோம், அதுக்கு பிறகு நாங்கள் வேற எங்கேயாவது போவோம். அப்போ அப்படி போய் ஊழியங்கள் செய்யும் பொழுது பூண்டோயிலேருந்து வாரம் இங்கே வான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ நம்முடைய சபை அங்கே இருக்குமானாலும் அந்த சபையில் அவர்களை சேர்க்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்கிறதா நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில், இப்போ நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு சாட்சி உள்ள ஒரு சபையில் அந்த ஜனங்களை சேர்க்க வேண்டும். சுவிசேஷ ஊழியம்ன்றது நம்ம இஷ்டத்துக்கு நாங்கள் செய்ய முடியாது. சுபாராஞ்சி சேவை වුණත් අපේ ඉතුවක්කාරකමට කරන්න බෑ. පූර්ණෝය අපි යනවා ලවණ මාස. ඒ ස්ථානයේ ගිහිල්ලා ඒ උන්වහන්සේගේ නාමයෙන් අපි යම්කිසි දේවල් සිද්ධ වුණොත් එතන ආස්කම් සිද්ධ වුණොත් හැමදාම එනම් කොළඹට එන්න කියලා කියන්න බෑ. ඒ අපේ සාකා සභාවක් තියෙනවා නම් ඒකට එකතු කරන්න පුළුවන්. එහෙම නැත්නම් හොඳ ආත්මීක සභාවකට, හොඳ සාක්ෂිමත් ජීවිතයක් තියෙන පාලකවරයෙක්ගේ සභාවට අපි ජනතාව එකතු කරන්න පුළුවන්. ඒකයි කරන්න ඕන අපි මිසක් අපි පුළුවන් අපේ පුළුවන්කාර විදිහට උන්වහන්සේ දුන්නා වූ දීමනාවන් අපේ කැමැත්තට අපි පාවිච්චි කරන්න බෑ. கர்த்தர் கொடுத்த கர்த்தர் இந்த வரங்களை
நம்முடைய சுயத்துக்காக நம்முடைய லாபத்துக்காக நாங்கள் பாவிக்க முடியாது. வரங்களை பெற்று நாம் எல்லாரும் அதை குறித்த தெளிவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். வாசிங்க 1 பேதுரு 4வது அதிகாரம் 10-11வது வசனம். 1 பேதுரு 7:10-11 කියමු. 1 பேதுரு 4வது அதிகாரம் 10-11வது வசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர்கள் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. ஆமென். ආමේන්. තේරුණාද මේ පද දෙක? අපි මොනවා කරත් අන්තිමට ඒ දෙයින් මහිමය යන්න ඕන කාටද? දෙවියන් වහන්සේ. පාලකවරයාට, ප්‍රොපේතවරයාට, சுவாரஞ்சிக்காரයාට නෙමෙයි ඒක යන්න ඕන. எதை செய்தாலும் மகிமை யாருக்கு போகணும்? தேவனுக்கு தான் போகணும். போதகருக்கோ சுவிசேஷகருக்கோ அல்லது தீர்க்கதரிசிக்கோ கிடையாது. அவர் அப்படி சொன்னாரு, அது நடந்துச்சு கிடையாது. கர்த்தர் அவரை பாவித்தார், கர்த்தர் அவர் பயன்படுத்தினார். ஏன்னா வரங்களை கொடுக்கிறது யாரு? கர்த்தர். அப்ப கர்த்தர் இந்த வரத்தை கொடுத்ததினாலே கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார். அப்ப அவரை பயன்படுத்தினதுனால அவர் தான் ஜெபம் பண்ணாருன்னு சொல்லி நம்ம சொல்லி மேன்மை பாராட்டுகிறது நமக்கால முடியாது. சிலர் அப்படியே மேன்மை பாராட்டி தாழ்மையா இருந்த ஒரு மனுஷனையும் நாங்க உச்சியில கொண்டு வச்சு கடைசியில அந்த மனுஷன் நரகத்துக்கு போறதுக்கு நாங்க காரணமாயிடும். සමහර වෙලාවට අපි ඔමයි කරන්නේ. ඒ පාස්ටර්, ඒ බ්‍රදර්, මෙයා කියලා අන්තිමට සාමාන්‍ය හොඳ සේවයක් කරගෙන ගියා ඔය මිනිස්සයා ගිහලා අත්ති තියලා අන්තිමට මේ මිනිහත් නරකාදියට යන්න අපි හේතුවක් වෙනවා. හරි? ඉස්සර හැම දෙයකම උන්වහන්සේට මහිමේ දුන්නේ මේ මිනිහා. එයා උස්සල අත්ති තියලා දැන් කරන්නේ මොකද? මම යාඥා කරනවා, මම ක්‍රියා කරනවා කියලා අන්තිමට කතා කරන්න පටන් ගන්නවා. நான் செய்கிறேன் என்னால நடக்குதுன்னு சொல்லி பேசி கடைசியில அந்த ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காம என்னது லூசிபரோட சேர்ந்து கீழே போக வேண்டியதாயிடுது. அதுக்கு காரணம் யாரு? ஆமா, ஆண்டவரை பார்க்கறதுக்கு போறது கிடையாது. ஒரு மனுஷனை தேடி போகிறோம், ஒரு மனுஷன் நாங்கள் வேற்றுவோம். கர்த்தர் பேசினார் அப்படின்னு என்னைக்காவது நாங்கள் சொல்லுவோமா? தேவன் அவரை பயன்படுத்துகிறார் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோமா? அப்படிதான் சொல்லுவோம். அது யாராகவே இருக்கட்டும். ஒரு இப்போ என் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, என் மனைவியாக இருந்தாலும் சரி, என் சபை மக்கள் இருந்தாலும் சரி, இல்லையா? கர்த்தர் எங்கள் ஊழியக்காரனை பயன்படுத்துகிறார். அவ்வளோ பயன்படுத்துறது யாரு? අපි පාවිච්චි කරන්නේ කවුද? දෙවියන් වහන්සේ. අපේ දේව සේවකයා කවුද? එයාත් අපි වගේ සාමාන්‍ය මිනිස්සෙක්. නමුත් එයාගේ අවංකකම, එයාගේ දේවල් උන්වහන්සේ බලලා උන්වහන්සේ ඒ දාසයව පාවිච්චි කරන ඉච්චරයි. அவருடைய உண்மைத்துவத்தை பார்த்து கர்த்தர் அவன் பயன்படுத்துகிறான். அவ்வளவுதான். அவருடைய மேன்மை எதுவுமே கிடையாது. ஆனால் என்ன மேன்மை என்று சொன்னால் அந்த மனுஷன் தேவனோடு கூட செலவழிக்கிறதான நேரம். ඒ දේව මනුෂ්‍ය දෙවියන් වහන්සේ සමග ගත කරන්නා වූ වේලාව තමයි එකට හේතුව. அப்போ பேர்படுத்தான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும் பொழுது கர்த்தர் அந்த ஊழியத்திலே எல்லாரையும் எடுத்து பயன்படுத்துகிறார். ஏன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே வாசித்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? பகிர்ந்து கொடுக்கிறார். எல்லாருக்கும் ஒன்னா தூக்கி தான் நீ வச்சுக்கணும் அப்படியே கொடுக்கல இல்லையா? அவர்களுக்கு நம்ம கியானி சாப்பிட்ற அளவு அவளுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும். அப்போ என்ன சொல்லுவாங்க? அந்த அளவு போட்டு கொடுப்பாங்க. அப்போ அவளுக்கு தக்கதான அளவு, அவளுக்கு தேவையானது, இது இவளுக்கு பிடிக்கும், இது இவளுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அம்மாவுக்கு தெரியும். அதே போல் எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே தெரியும். அப்போ இவளுக்கு இதை கொடுத்தா இவன் இதை பயன்படுத்துவான்றதுக்காக ஆண்டுகளுக்கு ஒரு கிருபை வரத்தை கொடுக்குறாரு. இந்த தீக்ஷாவுக்கு கொண்டு கொடுக்குறாரு, சுதர்ஷனை கொண்டு கொடுக்குறாரு, கங்கா கொண்டு கொடுக்குறாரு, முதல் கொண்டு கொடுக்குறாரு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறவர் தானே ஆண்டவர். பகிர்ந்து கொடுக்கிறதை நாங்கள் அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காகவும் சபையின் விருத்திக்காகவும் தான் நாங்கள் பயன்படுத்தணுமே ஒழிய நம்முடைய வயிற்றுப்பிழப்புக்காகவோ அல்லது நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காகவோ அல்ல என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
අපි දෙන්නාවූ මේ බෙදලා දෙන්නාවූ දීමනාවන් උන්වහන්සේගේ මහිමයට උන්වහන්සේගේ සභාවේ වර්ධනයට තමයි අපි පාවිච්චි කරන්නේ. ඒ හින්දා තමයි උන්වහන්සේ සභාවේ ඉන්න අයට ගැලවීම ලැබුණා වූ අයට உன்வான்சிக்கு தீமனாவன் தீலதே. அதனால தான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாங்கள் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு தப்பிக்கொள்வதில்லை. මෙමාතු ගැලවීම ගැන අපි නොසලකවා සිටියෝ. தண்டுவம் மட்டும் போவது நம்ம கத்தர் கொடுக்கிற வரங்களை நாங்கள் அவருடைய நாமத்துக்காகவும் அவருடைய ராஜ்யத்துக்காகவும் சபையின் விருத்திக்காகவும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அதை தான் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரங்களை கொடுக்கிறதற்கு முக்கியமான காரணங்கள் அதுதான். இப்போ நாங்கள் வாசித்த இந்த பகுதிகளிலே இதை நாங்கள் இங்கே எல்லாம் எழுதிக்கலாம். இது உங்களுக்கு சுருக்கமாய் ஆதாரமாய் இருக்கும். உங்களுக்கு ரோமர் 12:7 1 பேதுரு 4:11 இப்போ எல்லாம் இந்த பகுதியை நாங்கள் வாசித்த வரணும். அதில் ஊழியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ரோமர் 12:7 ரோமர் 12 1 பேதுரு 4:11 உன்வான்சிக்கு சேவை ගැන ஊழியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்டவர்களுக்கு இப்பேற்பட்டதான ஊழியங்கள் கொடுக்கப்படுகிறது. කාටද කොයි ආකාර සේවවන්ද උන්වහන්සේ දෙන්නේ කියලා වෙන. ரோமர் 12:7 ரோமர் 12:7 புத்தி சொல்லுதல் குறித்துதான வரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. புத்தி சொல்றதுன்னா என்னது? சிங்கள මොකක්ද කියන්නේ? දැනුමුදුකම්. இல்லையா? புத்தி சொல்றது. දෙන එක ගැන 12:7 சந்தானம் වෙලා තියෙනවා. ரோமர் 12:8 ரோமர் 12:8 என்னது சொல்லப்படுது? வாசி சொல்லுங்க மாட்டாங்க. புத்தி சொல்லுகிறாங்க. புத்தி சொல்லுகிறாங்க. ரோமர் 12:8 வாசி அதில் என்னத்தை இன்னும் என்னத்தை குறித்து சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி கேட்குறேன். இதை வாசிட்டு சொல்லுங்க. ரோமரில் நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. ரோமர் 12:8 அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. என்னென்ன காரியங்கள் சொல்லி நீங்கள் வாசிட்டு ஒவ்வொன்றா சொல்லுங்க. ரோமர் 12:8 කාරණාවන් කීපයක් සඳහන් වෙනවා. ඒ මොකක්ද කියලා කියන්නේ? சொல்லுங்க. ரோமர் 8 ஒரே வசனம். என்னது? சொல்லுங்க. 12:8 என்னென்னதை பற்றி சொல்லப்படுது? 12:8 என்னென்ன வரங்களை குறித்து அல்லது கொடுக்கிறது அந்த ஆண்டவர் கொடுக்க புத்தி சொல்லுதல், பகிர்ந்து கொடுத்தல், யார் ஜாக்கிரதையா இருக்கணும்? முதலாளியானவன், அதாவது தலைமைத்துவத்தில் இருக்கிறவன் அப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். என்னத்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும்? என்னத்தை குறித்து? அந்த வசந்த வாசிக்க எதுக்கு வாசிங்க? இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடன் செய்யணும். அப்ப நாங்கள் இரக்கம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இரக்கம் செய்கிறது ஒரு ஊழியம். தலைமைத்துவம் என்றது முதலாளி. அந்த முதலாளி அவன் எல்லாவற்றையும் பராமரிக்க வேண்டியவனாக இருக்கிறான். வேலை செய்கிறவங்களை பார்க்கணும், அவங்களுக்கு தக்கதான ஊதியத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு நேரத்துக்கு வர சொல்லி நேரத்துக்கு அனுப்பணும். அவன் வேலை தானே செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கு முடிகிற வேலைக்கு 8 மணி வரையும் வச்சுருக்க முடியாது. அவன் நல்ல உக்குரானக்காரன் கிடையாது, நல்ல ஒரு முதலாளி, ஒரு தலைவன் கிடையாது. අපි සේවාවක් එහෙම නැත්නම් අපි මොකක් කර රස්සාවක් කරනවා නම් අපි 8 නම් 5 නම් පාට යවන්න ඕන. 8 වෙනකන් අපි තියාගෙන අදින්න බෑ. මම පඩි දෙනවනේ කියලා. පඩි දෙන්නේ 8 ඉඳන් 5 වෙනකන් වැඩ කරන්න තමයි. 5 ඉඳන් 8 වෙනකන් වැඩ කරන්න නෙමෙයි කියන එක අපි හිතා ගන්නවා. ඒ වගේම பகிர்ந்து கொடுக்கும் பொழுது நாங்கள் எல்லாருக்கும் ஒன்று போல சரியாய் கொடுக்கணும். இது ஏன் பிள்ளை அப்படின்றதுக்காக கூட குறைக்க முடியாது. இது எனக்கு இந்த பிள்ளை எனக்கு பிடிக்காது அப்படின்றதுக்காக குறைச்சி கொடுக்க முடியாது. හැමෝටම අධ්‍යාකාරයෙන් දෙන්න ඕන. මගේ දරුවා කියලා වැඩියෙන් දෙන්නත් බෑ. එහෙම නැත්නම් මේ දරුවා ටිකක් ආංකාරයි. මෙයා කීකරුනේ කියලා එයාට අඩු කරලා දෙන්නත් බෑ. අපි බෙදනවද? ඔක්කොටම එක ආකාරයෙන්ම බෙදන්න. இதெல்லாம் ஊழியத்தில் இருக்க வேண்டியதான குணாதிசயங்கள், சுபாவங்கள், கர்த்தர் கொடுக்கிறதான அந்த வரங்களை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் என்கிறதை குறித்து நாங்கள் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வான்சிக்கு உண்ணாவு
මේ දීමනාවන් අපි කොහොමද අපේ සේවාවේ අපේ පාවිච්චි කරන්නේ කියන එක ගැන උන්වහන්සේට අපි ගණන් දෙන්න වෙනවා. வாசிங்க 1 கொரிந்தியர் 12:8 நாங்கள் ஞானத்தை போதிக்கும் வசனத்தை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 9:8 எப்படி ஞானத்தை ஞான කියන ප්‍රඥාවද 9:8 ප්‍රඥාව ඒ කියන්නේ ප්‍රඥාවෙන් දරුවන්ව අරියේ මාර්ගයෙන් ගෙනියන එක අපිට උන්වහන්සේ දුන්නා වූ දීමනාව. සිස්ටර් සුදර්ශනේ අනිත් අය ළමයින්ට උගන්වනකොට ඒගොල්ලන්ව කොහොමද අපි උගන්වන්න ඕන ප්‍රඥාවෙන් அறிவை போதிக்கும் வரத்தை குறித்து கொடுத்து நாங்கள் அவர்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதற்காக தான் நாங்கள் சபையிலே கிளாஸ் நடத்தும், ஸ்கூலில் கிடையாது. ஸ்கூலுக்கு போகிறவங்க ஞானத்திலே குறைந்தவர்கள் படிக்க முடியாதவர்களை நாங்கள் வைத்து நாங்கள் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த வரத்தை கர்த்தர் இங்கே தான் கொடுத்துருக்கிறார். அப்போ இதை நாங்கள் இந்த சபையிலே நாங்கள் பயன்படுத்துகிறோம். வேற அறிவை உணர்த்தும் வசனம் 1 கொரிந்தியர் 12:8 வேற என்ன சொல்லுது? அறிவை உணர்த்தும் வசனம். நாங்கள் யாராவது அறிவில்லாதபடி මොලේ නැතිව කතා කරනවා නම් ඒගොල්ලෝ එහෙම නෙමෙයි මේමයි. මේම කතා කරන්න නරකයි, මේමයි කතා කරන්නේ. මේ වගේ වචනේ භාවිතා කරන්න සුදුසු නැහැ. මේ වගේ ඒවා තමයි කියන්න ඕනේ කියලා අපි කියලා දෙන්න ඕන. ඒගොල්ලන් එක්ක එකතු වෙලා අපිත් කතා කරන්න. நாங்கள் அவர்களுக்கு அறிவை உணர்த்து இப்படி பேசக்கூடாது, இது தவறு. தேவனுடைய பிள்ளைகள் சபையிலே இந்த இடத்துல இப்படி பேசக்கூடாது என்பதை நாங்கள் அவர்கள் காண்பிக்க கர்த்தர் இந்த வரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே 9வது வசனம் 9வது வசனத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? விசுவாசம் ඇදහිල්ල ඒකත් දීමනාව. හැමෝටම ඇදහිල්ල දිනවද? යාඥා කරා යාඥාවට උත්තරේ නැහැ, එහෙනම් සභාවට යන්නේ නැහැ. நிறைய பேர் அப்படிதான் ஜெபம் பண்ணோம், ஜெபத்துக்கு பதில் இல்லை, அதனால சபைக்கு போகிறது. இந்த சபையில் நமக்கு கேட்கறது கிடையாது. நீ எந்த சபைக்கு போனாலும் உனக்கு கேட்கறது கிடைக்காது. ஏன்னா சபையை மையப்படுத்தி கர்த்தர் உன்னுடைய விசுவாசத்தை பார்க்கிறவர்கள், உன்னுடைய விசுவாசத்தை பார்த்து உனக்கு கிரியை செய்கிறவர் தான் தேவன். සභාව මත නෙමෙයි ඔයාගේ ඇදහිල්ල තියෙන්නේ. ඔයාගේ ඇදහිල්ල බලලා තමයි උන්වහන්සේ ඔයාට ක්‍රියා කරන්නේ. ඔයාට ආශිර්වාද කරන්නේ, ඔයාට සුවය දෙන්නේ, ඔයාට මඟ පෙන්වීමක් දෙන්නේ ඔයාගේ ඇදහිල්ල කරුණු කොටගෙන තමයි. சபாவை ඇදහිල්ල කරුණු කොට නෙමෙයි. நம்முடைய விசுவாசத்தை, தனிப்பட்ட ஒருவருடைய விசுவாசத்தை மையப்படுத்தி தான் ஆண்டவர் நமக்கு சுகத்தையோ ஆசீர்வாதத்தையோ நன்மையோ கர்த்தர் செய்ய முடியும். 12வது அதிகாரம் 9வது வசனமும் 28வது වසනமும் நாங்கள் பார்ப்போமானால் 1 කොරින්ති 12 9 28 බලද්දී ඒකේ කියනවා සුවකිරීමේ දීවනාම ගැන. குணமாக்கும் வரங்கள் அப்படிதானே இருக்குது. வரமா வரங்களா? வாசிங்க 28 12 28 1 கொரிந்தியர் 12 28. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் குணமாக்கும் ஏன் குணமாக்கும் வரங்கள்? ஐ சுவக்கிரீமே தீமனாவன் ஏன் குணமாக்கும் வரங்கள்? நம்பிக்கை உள்ளவர். ஏன் குணமாக்கும் வரங்கள்? ஏன் வரங்கள்? ஏன் வரம்? ஏன் வரம் சொல்லாம வரங்கள்னு சொல்றாங்க? அதான் கேள்வி. எல்லாரும் சேர்த்து கிடையாது. ஏன் வரங்கள்? ஒரு வருத்தமா இருக்கும். ஒரு ஆளுக்கு இடுப்பு வலி, ஒரு ஆளுக்கு தலைவலி, ஒரு ஆளுக்கு காதில் சலம் வருது, ஒரு ஆளுக்கு என்னது முள்ளந்தண்டு பிரச்சனை, ஒரு ஆளுக்கு முழங்கால் பிரச்சனை,
ஒரு ஆளுக்கு என்னது மூளையில் கட்டி, இன்னொரு ஆளுக்கு கேன்சர். அப்போ பலவிதமான என்னது வியாதி வருத்தங்கள். அப்போ இந்த ஒவ்வொரு வியாதி வருத்தங்களையும் இன்னைக்கு உலகத்துக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெனரல் ஃபிசிஷியன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்தால் காய்ச்சலுக்கு, தடுமலுக்கு, இருமலுக்கு, இதுகளுக்கு தான் மருந்து கொடுப்பார். இல்லையா? அடுத்தது வந்து ரிமட்டோலஜின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அடுத்தது என்னது வேற யாரு சொல்லுங்க டாக்டர் மாதிரி. டென்டலுக்கு வேற யார் இருக்கிறார், வேற மென்டலுக்கு வேற யார் இருக்கிறார். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாக்டர்ஸ் இருக்கிறது மாதிரி இங்கே அப்படி கிடையாது. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு குணமாக்கும் வரங்களை அப்படியே கொடுத்துருக்கிறார். அப்போ எந்த வியாதியோடு கூட ஒருத்தர் வந்தாலும் குணமாக்கும் வரங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிரியை செய்யுமானால் எந்த வியாதிக்கு ஜெபம் பண்ணாலும் அது சுகமாகும். ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம். இவர்கிட்ட போனால் கேன்சர் சுகமாகும், அவர்கிட்ட போனால் தங்கப்பள்ளு வரும், இவர்கிட்ட போனால் பேட்டரி சார்ஜ் ஆகும், இவர்கிட்ட போனால் பர்சனல் காசு வரும் அப்படின்னு ஒவ்வொருத்தையும் நாம் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். රත්තරන් තත් වෙනවා එකපාරක ළඟ ගියොත්. තවත් එක්කෙනෙක් ළඟ ගියොත් බැටරිය charge වෙනවා. charger එක ගන්න ඕනේ නැහැ. තවත් එක්කෙනෙක් ළඟට ගියොත් phone එක recharge වෙනවා. இல்லையா? நெட் பேக்கேஜ் அவர்கிட்ட போனால் போட்டுக்கலாம். அதனால் பேக்கேஜ் முடியும் போது அந்த இடத்துல போயிட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துட வேண்டியது. அப்போ இதெல்லாம் வந்து சபைகளிலே இந்த நாட்களிலே மனுஷரை தவறான விதத்தில் நடத்துகிறதற்கு சத்துரு பயன்படுத்துகிறதான சில தந்திரங்கள். අන්තිම කාලයේදී සභාවේ ඉන්නව මුලා කරන්න සතුරා පාවිච්චි කරන්නව එක එක දේවල් තමයි මේවා. නමුත් උන්වහන්සේ දෙනකොට දෙන්නේ කොහමද? එක්කෙනෙක් යාඥා කරොත් එයාට හැම ලෙඩක්ම හැම රෝගයක්ම සුව කරන්න පුළුවන් දීමනාවන් උන්වහන්සේ දීලා තියෙනවා. குணமாக்கும் வரங்கள் அதுதான். அடுத்தது அதே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதங்களை செய்யும். என்ன வாசிங்க வசனத்தை 12:10 இல்லைன்னா 12:28 வசனம். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சத்தியமும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம். அற்புதங்களை செய்யும் சத்தியம், சக்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். සිංහල මොනවද තියෙන්නේ? ආශ්චර්ය කිරීම. Huh? 28 Yeah, 28 or even 10. තවත් කෙනෙකුට සෝකීමේ දීමනාව, තවත් කෙනෙකුට ආශ්චර්ය කිරීමද, තවත් කෙනෙකුට ධර්ම වාක්‍ය. ஆமா, ஆச்சரிய கிரீமட. அதாவது இந்த இடத்துல வந்து நாங்கள் பார்க்கும் பொழுது தமிழிலே வந்து சில மாறுபாடான சொற்கள் பயன்படுத்திருக்கிறது நாங்கள் பார்க்கணும். நம்ம எனவேதான் இந்த வரங்கள், அற்புதங்கள், தீர்க்க தரிசனம் இப்பேற்பட்டதான காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுதும் சரி, அதை செய்கிறவரிடத்திலும் சரி, நாங்கள் போகும் பொழுது ஒவ்வொரு சபையில் இருக்கிற விசுவாச மக்களும் ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆத்மா විමසීමේ දීමනාවන් අපි ලබා ගන්නට අවශ්‍යමයි. හැම එක්කෙනාම සභාවේ ඉන්න හැම හැදෙලිවන්තයෙක්ම ආත්ම විමසීමේ දීමනාව ලබාගත යුතුමයි. ஆவிகளை பகுத்தறியும் வரம் எல்லா வரங்களை காட்டிலும் மேன்மையானது. அப்பதான் நமக்கு தெரியும். சில நேரங்களில் நம்மிடத்துல வந்து நமக்கு கை வச்சு ஜெபம் பண்றவங்க அவங்க என்ன ஆவியில இருக்காங்கன்றது நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவரிடத்துல இருக்கிற ஆவி கடத்தப்படும் என்பதை நாங்கள் மறந்து போகிறோம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது சொல்கிறார், சீக்கிரமா யார் மேலும் கை வைக்காதே. ஏன் கை வைக்காத? அவர்களுடைய நீ சரியா இல்லைன்னு சொன்னா அவருடைய ஆவி உனக்கு கடத்தப்படும். நீ சரியில்லைன்னா ஓ ஆவி அவங்களுக்கு மேல கடத்தப்படும். எனவே ரெண்டு பக்கமும் நாங்கள் கவனமாயிருக்கும். நாங்கள் ஊழியத்தில் நிற்கும் பொழுது தேவனுடைய கருவிகளாய் பயன்படுத்தப்படும் பொழுது நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனக்கு அந்த வாரம் இருக்கு, இந்த வாரம் இருக்குன்னு சொல்லிட்டு நாம போயிட்டு வாரம் போற எல்லாரையும் நாங்கள் தொற்றக்கூடாது. இந்த நாளும் மாதிரி நாம ஆயத்தத்தோடு கூட நாங்கள் இருக்க மாட்டோம். அதனால தான் நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஊழியம் செய்கிறவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் ஆயத்தமா இருக்கணும். பாட்டு பாட ஆயத்தமா இருக்கணும், பிரசங்கம் பண்ண ஆயத்தமா இருக்கணும், ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ண ஆயத்தமா இருக்கணும். எங்க போகிறதுக்கும் எந்த நேரத்திலும் நாங்கள் ஆயத்தமா இருக்கணும்.
நான் ஆயத்தம் இல்லை, ரெடி இல்லை சொல்ல முடியாது. சேவா கர்ணாய හැම වෙලාවකම අපි සූදානමින් ඉන්නවා. ගීතිකාවක් කියන්න, දේශනා කරන්න, යාඥා කරන්න, උන්වහන්සේ අපි කොහේ ස්ථානයකට යන්න කිව්වද, නැත්නම් අපේ පාලකවරයා, අපේ නායකයා අපි ස්ථානයකට යන්න කිව්වද, යන්න අපි සූදානමින් ඉන්නවා. එහෙම නැත්නම් අපි උන්වහන්සේගේ සේවය කරන්න අපි සුදුසුන් නෙවෙයි. அப்படி இல்லைன்னா நம்ம ஆண்டோட ஊழியத்தை செய்யறது நாம் தகுதியுள்ளவர்கள் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அப்போ நம்ம இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அவர் அற்புதம் செய்யும் சக்தியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தீர்க்க தரிசனம் உரைத்தலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:10 ஆவிகளை பகுத்தறியதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதை வாசி. 1 கொரிந்தியர் 12:10. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. அப்ப இந்த வரங்கள் எல்லாம் எங்க கிரியை செய்யணும்? මේ දීමනාවන් ඔක්කොම කොහෙද ක්‍රියා කරන්න ඕන? සභාවේ. මේ ඔක්කොම සභාවේ ක්‍රියා කරන්න ඕන. ඒ ක්‍රියා කරන්න මම උන්වහන්සේගේ අභිමුඛයේ වාඩි වෙනවා. இந்த வரங்கள் எல்லாம் சபையிலே கிரியை செய்யணும்னு சொன்னால் நான் தேவனுடைய சமூகத்திலே அமரணும். நாங்கள் ஆயத்தம் இல்லாதபடி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா இருக்கட்டும், புதன்கிழமை ஜெபமா இருக்கட்டும், வெள்ளிக்கிழமை ஜெபமா இருக்கட்டும், வீட்டு கூட்டமா இருக்கட்டும், இல்லையா, அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், கர்த்தர் என்னோட கூட பேசணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? நான் ஆயத்தத்தோடு கூட இருக்கணும். මම සූදානම් වෙනවා. එතකොට තමයි ඒ ස්ථානයේ උන්වහන්සේගේ ක්‍රියාවන් අපිට දකින්න පුළුවන්. මේ දීමනාවන් ඔක්කොම උන්වහන්සේ අපිට දීලා තියෙනවා. අන්‍ය භාෂාව පරිවර්තනය කරන්න හැම දෙයක්ම උන්වහන්සේ දීලා තියෙනවා. අපි කී දෙනෙක් උන්වහන්සේගේ අභිමුඛයේ අපගේ කාමරේ ගිහිල්ලා දන ගාලා උන්වහන්සේගෙන් අපි ඉන්නවා. උන්වහන්සේ දුන්නා දෙයෙන් අපි කොච්චරක් අපිව වර්ධනය කරගන්නවා. இங்கே வந்து கிலோ உட்காந்து என்னது பாடம் எழுதுறாரு. எதுக்காக? எதுக்கு? வர்ற எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு பாஸ் பண்ண பிறகு அது அவ்வளோதானா? அதுக்கு பிறகு பாஸ் பண்ணிட்டா நல்ல பெஸ்ட் ஸ்கூலாக கொடுப்பாங்க. அந்த பெஸ்ட் ஸ்கூலில் என்ன செய்யணும்? அங்கே இருக்க அத்தனை பேரோடையும் நான் போட்டி போடணும். அப்போ அந்த எக்ஸாம் முடிஞ்சு இனிமேல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது. இது இந்த எக்ஸாமில் எப்படி நாங்கள் பயிற்சி பெற்றோமோ அதற்கு எவ்வளவு நாங்கள் நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதே போல் அடுத்த கிளாஸுக்கு போகிறது நாங்கள் படிக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டாண்டர்ட் அப்படியே வச்சுட்டு இருக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம ஸ்டாண்டர்ட் இருக்காது. நம்ம ஸ்டாண்டர்ட் வர குறைஞ்சிரும். 1ஆவதாக இருந்தவன் 3ஆவதாக வந்து 3ஆவது இருந்து 7ஆவதாக போய் 7லேருந்து 12க்கு போய் 12லேருந்து 28க்கு போய் கடைசியில் ஃபெயில். இப்போ யாரையும் ஃபெயில் ஆகக்கூடாதான் அரசாங்க ஸ்கூலில். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் ஃபெயில் ஆகிடும். நாங்கள் எவ்வளவுக்கு வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் மேலே தான் போகணுமே ஒழிய கீழே போக முடியாது. ஜெப வாழ்க்கை குறைய முடியாது, நம்முடைய உபவாசங்கள் குறைய முடியாது, வேத வாசிப்பு குறைய முடியாது. ஒரு அதிகாரம் வாசிச்சா நாங்கள் 2 அதிகாரம் வாசிக்கணும், 2 வாசிக்கிறோம், 3 வாசிக்கணும். வருஷத்தில் பைபிளை வாசி முடிக்கணும், வருஷத்தில் 2 முறை வாசி முடிக்கணும். அதுக்குன்னு சொல்லி கடகடன்னு வாசிட்டு போகிறத குறித்து சொல்லலை. அந்த அளவுக்கு நாங்கள் பைபிளை வாசிக்கிற தேறினவர்களாக மாறணும். வசனம் எங்கெங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படியே தெரியலனாலும் இந்த வசனம் இந்த புத்தகத்தில் இருக்குன்றது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். ඒ ස්ථානෙට අපි එන්න ඕන. වචනය මෙනෙහි කරන්න, යාඥා කරන්න, හැමදාම උන්වහන්සේගේ අභිමුඛයේ දවස ගාන අපි ගාන වැඩි කරන්න ඕන. அதனால தான் இன்றைக்கி நான் சொல்லிட்டு இருந்தேன். நாங்கள் பைபிள் ஸ்டடிக்கு மத்தியானம் பேசிட்டு இருக்கும்பொழுது நாங்கள் ஆரம்பிக்கிற ஊழியத்தை எப்படி ஆரம்பிக்கிறோன்றது கிடையாது, இப்போ எப்படி செய்கிறோன்றதும் கிடையாது, நாங்கள் எப்படி முடிக்க போகிறோன்றது தான் முக்கியம். அதான் பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், என் ஓட்டத்தை பொறுமையோடு ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டது. நம்பிக்கையோடு கூட சொல்ல முடியுமா? நம்ம எத்தனையோ பேர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க, எப்படியெல்லாம் மாற்றி செஞ்சுட்டு போகிறாங்க, கடைசியில் கிரீடமும் கிடையாது, ஆண்டவரும் நம்ம சொல்லுவார் நம்ம எனக்கு தெரியாது அப்படின்றார். எனவே கர்த்தர் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம் நாம் செய்ய வேண்டும். கர்த்தரால் கொடுக்கப்பட்ட
கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களாக இருக்க வேண்டும். උන්වහන්සේ විසින් ලබාගත් වූ සේවයක්, උන්වහන්සේ අනුමති කරා වූ සේවාවන් කරන අය, උන්වහන්සේගේ සේවකයන් අපි වෙන්න ඕන. එහෙම නැත්නම් අපි මේ පොළවේ දුවලා අන්තිමට උන්වහන්සේ අපි කියයි නුඹව මන් දන්නේ නැහැ. உனக்கு தெரியாதுன்னு சொல்ற அளவுக்கு நாங்கள் ஊழியம் செய்யக்கூடாது. சரியா? அப்ப சபையிலே முக்கியமாக 5 விதமான ஊழியங்கள் உண்டு. என்ன ஊழியங்கள்? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, போதகர், சுவிசேஷகர், மேய்ப்பர். 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் சபையிலே ஏற்படுத்தியிருக்கிறார். எதற்காக சபையிலே ஏற்படுத்தினார்? විපස්සාකාර සේවාවන් උන්වහන්සේ කොහෙද දීලා තියෙන්නේ? සභාව. ඇයි සභාවට දුන්නේ උන්වහන්සේ? எதுக்கு சபைக்கு? சபையின் பக்தி விருத்திக்காக. 5 பேர் சேர்ந்துதான் சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்தை கட்ட வேண்டியவனாயிருக்கு. சபாவை කියන්නේ උන්වහන්සේගේ ශරීරයයි. සභාවේ ඉස උන්වහන්සේ. අපි හැමෝම උන්වහන්සේගේ සභාවේ උන්වහන්සේගේ ශරීරයේ අවයවයන්. ඒ අවයවය ඒ රාජකාරිය කරොත් තමයි නිරෝගී ශරීරයක් මේ ශරීරය වෙන්න පුළුවන් වෙන්නේ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நாங்கள் எல்லாரும் அந்த அவருடைய தலையோடு கூட சேர்ந்த அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். அந்தந்த அவயவங்கள் சரியாய் வேலை செய்தால்தான் ஆண்டுடைய சரீரமாகிய சபை எப்படி இருக்க முடியும்? ஒரு ஆரோக்கியமான சபையா இருக்கு. ஆரோக்கியமான சபையாய் இருக்க முடியும். அப்போஸ்தலனாய் இருக்கிறவன் சபையின் வளர்ச்சிக்காக சபைகளை ஏற்படுத்துகிறவனாய் இருக்கிறவன். தீர்க்கதரிசியானவன் சபையின் பக்தி விருத்திக்காகவும் சபையின் தவறுகளையும் ஆண்டவர் சபைக்கு செய்ய போகிறதையும் ஜனங்களுக்கு செய்ய போகிறதையும் கர்த்தருடைய வாயாயிருந்து சொல்ல வேண்டியவனாயிருக்கிறார். අනාගත වතුරේ කියන්නේ උන්වහන්සේගේ මුඛයක් මෙන් ක්‍රියා කරන්න ඕන කෙනෙක්. උන්වහන්සේ සභාවටත් සභාවේ අනාගතයටත් සභාවේ වැරද්දක් තියෙනවා නම් සභාවේ ආශිර්වාදය ගැන කතා කරන්න ඕන පුද්ගලයා තමයි අනාගත වතුර. அடுத்தது போதகர். அவர்கள் போதிக்கணும். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கணும். ගුරුවරුන් මොකද කරන්න ඕන? හරි සත්‍යතාවයන් උගන්වන්න. වැරදි දේවල් උගන්වන්න බෑ. අනිත් අය කවුද? சுவாரஞ்சிக்கார. சுவாரஞ்சி என்ன? சுவிசேஷகர். அவர்கள் ஆண்டவரை குறித்து தெருவா வீடு வீடா போய் சொல்லி அவர்களை சபைக்கு கொண்டு வரணும். இன்னைக்கு கடையில இருந்து ஒவ்வொரு கம்பெனிலையும் ஆண்ட்ரூஸ் கொடுத்துட்டு போறாங்க. பிட்சாவை குறித்து கொடுக்குறாங்க, கேஎஃப்சியை குறித்து கொடுக்குறாங்க, ஒரு கடை ஓப்பன் பண்ணதுன்னா கொடுக்குறாங்க, நகையை கொண்டு அந்த அடகு வையின்னு கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவரை குறித்து சொல்றதுக்கோ சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கோ துண்டு பிரதி சொல்றதுக்கோ நீ ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கலாம். උන්වහන්සේ ගැන කියන්න අද දවසේ කවුරුත් නැහැ. රත්තරන් ගෙනල්ලා ඒගොල්ලන්ට දෙන්න කියලා මොන ෆිනන්ස්ද? LB ෆිනන්ස් එකකින් ගෙනල්ලා දෙනවා. පිට්සා ගන්න කියලාවලා ඒ ගෙනල්ලා දෙනවා. නමුත් ජීවමාන දිව්‍යන් වහන්සේ ප්‍රකාශ කරන්න සභාවේ කවුරුත් නැහැ. ඊළඟට மேய்ப்பர்கள். அடுத்தது யாரு? மேய்ப்பர்கள். மேய்ப்பர் என்ன சொல்லுங்க? எண்டேரா வான்சிகரால மகப்பெண்ணனாக கர்த்தருடைய சபையை மேய்க்கிறவர்கள். அவர்கள் இருமாப்பாய் அல்ல, இப்படி மேய்க்கணுமா? இப்படி மேய்க்க சொல்லியிருக்க. எப்படி மேய்க்க சொல்லு? வசனம் வருது இல்லையா? இருமாப்பாய் மேய்க்கக்கூடாது, அவர்களை சரியாய் நடத்த வேண்டும். උඩඟකම නෙමෙයි හරි ආකාරයට ඒ වැටළුවන් ගෙනියන්න. උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙන ආකාරය. ඒින්ද තමයි මේ දීමනාවන් උන්වහන්සේ සභාවට දීලා තියෙන්නේ. සභාවට දුන්නේ නිකන් නෙමෙයි, උන්වහන්සේ
ඒ ලොකු සැලැස්මකට තමයි මේ හැම දීමනාවක්ම උන්වහන්සේ බෙදා දීලා තියෙන්නේ. ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்ற, ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற பரலோகத்திலே ஜனங்களை சேர்க்கிறதுக்கு தான் சபையில இந்த வரங்களை குறித்து கர்த்தர் நம்மை நடத்துகிறார். புரியுதா? வரங்கள் நமக்கு ஏதோ கொடுக்கப்படவில்லை, வரங்களை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம். சரியா? இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம், கற்றுக்கொள்ள நிறைய காரியங்கள் இருக்கு, கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. ஆனால் இப்பொழுது சில கேள்விகளை நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த கேள்விகளை எழுதி கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு மட்டும் நான் சொல்றேன். சரியா? முதலாவது கேள்வி, தேவன் எதிர்பார்க்கும் ஊழியம் எப்படி இருக்க வேண்டும்? தேவன் எதிர்பார்க்கும் ஊழியம் எப்படி இருக்க வேண்டும்? पहले प्रश्न, दिव्यान वांस बलापुरुत वेन्नावु सेवय कोई आकारयद තියෙන්න ඕන. இரண்டாவது, தேவன் எதிர்பார்க்கும் ஊழியம், முதலாவது ஊழியன், தேவன் எதிர்பார்க்கும் ஊழியன் எப்படி இருக்க வேண்டும்? दिव्यान वांस बलापुरुत वेन्नावु सेवकया कोई विधियது कोई ஆகாரன்னு இன்னொன்னைக்கு நிகதமாய் பலவேனே பிரச்சனை. இரண்டாவது, தேவன் எதிர்பார்க்கும் ஊழியம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? दिव्यान वांस बलापुरुत वेन्नावु सेवय कोई ஆகாரයටද තියෙන්න ඕන. முதலாவது ஊழியன், இரண்டாவது ஊழியம். மூன்றாவது, ஒரு தேவ ஊழியனது அல்லது ஊழியக்காரியினது சுய ஒழுக்கம் எப்படிப்பட்டதாய் அமைய வேண்டும்? එක දේව සේවකයා එහෙම නැත්නම් දේව සේවිකාව එහෙමද? ගෙගේ சுய ஒழுக்கம். சுய ஒழுக்கம் என்றது செல்ஃப் பிஹேவியர் නේද? சுய ஒழுக்கம் என்னம்மா? சுய ஒழுக்கம் என்றது ஒழுக்கம். ஒழுக்கம் என்ன? ඔළුකම කියන්නේ පිළිවෙල. ඒගොල්ලන්ගේ නෑ පිළිවෙල නෙමෙයි. ஒழுக்கம்ன்றது டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின், විනය. විනය කොයි ආකාරයකද තියෙන්න ඕන කියන එක තමයි මොනවාද. நாலாவது, හතරවෙනි එක, தேவனது அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் எப்படி அறிந்து கொண்டாய்? දිව්‍යන් වහන්සේගේ කැඳවීමත් තෝරා ගැනීමත් කොහොමද අඳුනාගත්තේ? அதே கேள்வியில் அடுத்தது, எப்படி புரிந்து கொண்டாய்? කොහොමද புரிந்து கொள்வது? කොහොමද මේ අන්ඩර්ස්ටෑන්ඩ් කරේ? ඔයාගේ කැඳවීමත් ඔයාගේ තෝරා ගැනීමත් කොයි ආකාරයකද අඳුනාගත්තේ? ඊට පස්සේ அதை தெரிந்து கொண்டாய், முதல்ல அறிந்து கொண்டாய், அதை எப்படி புரிந்து கொண்டாய்? அதே இதில் அடுத்தது, அந்த அழைப்புக்கு தெரிந்து கொள்ளுதலுக்கு நீ எப்படி பதில் கொடுத்தாய்? තෝරා ගැනීමට අඳුනා ගැනීම, දෙවියන් වහන්සේ ඔයාව අඳුනාගත්ත එකට ඔයාගේ பதில், ඔයාගේ පිළිතුර කොයි ආකාරයකටද තිබුණේ? ඕ කිව්වද, බෑ කිව්වද, පස්සේ බලමු කිව්වද, නැත්නම් වෙන කාවරි බලන්න කිව්වද? அதே இதில் அடுத்தது, எப்படி நிறைவேற்றி கொண்டிருக்கிறாய்? කොහොමද ඒක ක්‍රියාවට දමමින් සිටින්නේ? எப்படி அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாய்?
அந்த கேள்வியை முழுசாக வாசிக்கிறேன், கேட்டுக்கிறேங்க. தேவனது அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் எப்படி அறிந்து கொண்டாய்? எப்படி புரிந்து கொண்டாய்? எப்படி பதில் கொடுத்தாய்? எப்படி நிறைவேற்றி கொண்டிருக்கிறாய்? சரியா? 4வது. இப்ப 5வதுலயே தேவனுடனான உன்னுடைய நடக்கை அல்லது வாழ்க்கை எப்படி இருக்கிறது? दिव्यांवांसे समग ඔයාගේ ආත්මික ජීවිතය නැත්නම් ආත්මික ගමන කොයි ආකාරයකටද තියෙන්නේ? தேவனுடனான உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது நடக்கை எப்படி இருக்கிறது? சரியா? அதே இதில் பி, தேவ ஊழியனுடனான உன்னுடைய உறவு எத்தகையது? දේව සේවකයන් සමග ඔයාගේ උරව කියන රිලේෂන්ෂිප් එක කොයි ආකාරයකටද තියෙන්නේ? அதே இதில் சி, தேவனுடைய சபையின் மட்டில் உன்னுடைய பங்கு, ஒத்துழைப்பு, ஈடுபாடு எப்படிப்பட்டது? දිව්‍යන් වහන්සේගේ සභාවෙන් ඔබගේ පංගුකාරත්වය, ඔයාගේ ஒத்துழைப்பு என்ன சொல்றது? சாபாகிகம, ஈடுபாடு, இன்வால்வ்மெண்ட் என்ன சொல்றது? எப்படி இருக்கிறது? சரியா? புரிஞ்சுதா இந்த கேள்வி? மறுபடியும் வாசிக்கிறேன் முழுவதுமா. தேவனுடனான உன்னுடைய ஆவிக்குரிய நடக்கை, வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பி, தேவ ஊழியனுடனான உன்னுடைய உறவு எத்தகையது? சி, தேவனுடைய சபையின் மட்டில் உன்னுடைய பங்கு, ஒத்துழைப்பு, ஈடுபாடு எப்படி உள்ளது? 5 கேள்வி இருக்கு. 5 கேள்வியும் குறைஞ்சபட்சம் ஒரு கேள்விக்கு ஒரு பக்கமாகிலும் பதில் இருக்க வேண்டும். சரியா? அதே கேள்வி ஒரே கேள்வியில் 3 பகுதி வந்துச்சுன்னா அந்த கேள்விக்கு 3 பக்கம் வரணும். சரியா? இதுதான் வார மாதம் உங்களுக்குள்ள அசைன்மெண்ட். லீவ் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, லீவ் கொடுத்தாச்சு. இந்த லீவ் நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் எழுதிட்டு செப்டம்பர் மாதம் 1வது சனிக்கிழமை இல்லை 2வது சனிக்கிழமை வரும் பொழுது உங்க பேரில் ஒரு புக் இருக்கணும். சரியா? 5 கேள்விகளுக்கும் பதில் இருக்க வேண்டும். இதில் இருந்தால் தெரியும் உங்களோட ஊழியத்தின் உங்கள் ஈடுபாடுகள் எப்படி, உங்களுடைய காரியங்கள் எப்படி அப்படி. ஜாமன் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ உங்களுடைய பிள்ளைகளாய் சேர்ந்து நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினீர். ஆண்டவரே, இந்த சபைக்காக எங்களுக்காக வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறீர், ஊழியங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறீர். அந்த உன்னதமான ஊழியங்களுக்காக, இந்த அழைப்புக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வருகை பரியந்தம் இதனை நாங்கள் நிலைத்திருக்கவும், இதை எங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தவும், ஜாதிகளுக்கும் கோத்திரங்களுக்கும் ஆண்டவருடைய தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே நான் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். இது மாத்திரம் எல்லாவற்றிலும் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம். ஜெபத்திற்கு பதிலையும் ஆவியானுடைய நடத்தலையும் பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஷாலோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.